அண்ட் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு படம் வந்துட்டுருக்கு, இவ்வளோ பேர் உழைப்பு, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கும். ஆமாம், சம்டைம்ஸ் பாதி தான் இன்டர்வல் தான் பிளாக் எடுத்திருப்பாங்க. ஆமாம், அது இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சில பேர் இருக்காங்க. ஆமாம், படம் இவ்வளோ தான் இருக்குது, ம், அவ்வளோதான் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருது. இல்லை படம் முடிச்சதுக்கப்புறமா தேட்டர்லேருந்து ஒரு கூட்டம் வெளியே வரும். ஆமாம், 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 எல்லா ப்ரெஷர் மீடியாவும் போய் மைக்கை நீட்டுவாங்க, படம் இப்படி தான்ப்பா இருக்குது, அப்படி தான் இருக்கான்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் என்ன சொல்லலான்ட்டு இருக்கீங்க? ஏன்னா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா சோஷியல் மீடியாவில் அப்படியே ஆமாம் பிரதர், வந்து நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அது நிறைய பேர் நெகட்டிவிட்டியாக நிறைய பரப்புகிறாங்க. பிடிச்சா ஒன்றும், பிடிக்காதவங்களுக்கு ஒன்றும். அதாவது படம் நல்லா இருந்தாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்கிற கும்பல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா இல்லாத படத்தையும் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கிறாங்க. நான் எப்போவுமே ஆடியன்ஸை தான் நான் நம்புவேன். இப்போ ரிவ்யூ பண்ணும்போதே போன படத்தை தலைவன் தலைவியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்காங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஆனால் சக்கப்போடு போடுச்சு. கடைக்கூடி சிங்கம் தான் பயங்கர கலெக்ஷன். கடைக்கூடி சிங்கம் கலெக்ஷனை தாண்டிச்சு நாங்கள் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி சார் கேரியர்லேயே இதுதான் ஹையஸ்ட் இப்போ வரைக்கும், என் கேரியர்லேயும் ஹையஸ்ட். அப்படிங்கும்போது அப்போ நீ என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அவங்க இப்போ வந்து தான் ஆவாங்க. அப்போ மக்கள் அவங்க ஒரு இது இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நான் என் படத்தை வச்சு தான் பேச முடியும். கரெக்ட். இப்போ என் போன படத்தை பயங்கரமாக கிரிட்டிக்கலாக பயங்கரமாக கொண்டாடினாங்கலாம் சொல்லவே முடியாது. ஆனால் வெற்றியை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? உறுதியா சார், அதுதான் சொல்கிறேன். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 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 ரிவ்யூஸ் யாரையும் எடுத்துக்கலன்னு தானே அர்த்தம். அதுதான். அதனால் மக்களுக்கு பிடிக்கிறத யார் தடுத்தாலும் அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு தலைவன் யார் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஒரு உணவை சாப்பிட்றது, இதை நான் சாப்பிட்றதா வேண்டாம்ங்கிறத அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்த படத்தை போய் நான் பார்க்குறதா வேண்டாமான்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நான் எப்போவுமே என் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் ஏன் நம்புகிறேன்னா, அவங்க தான் எந்த ரிவ்யூமே பார்க்காம எதையுமே பார்க்காம வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து வருவாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு குரூப்லேயும் நம்ம போய் விழுந்துட்டோம்னா போதும். அப்படித்தான் என் படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்க. மவுத் டாக் தான் ஒரு படத்தை பெரிய வெற்றியாக மாற்றுங்கள நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். இந்த சமீபத்தில் நீங்கள் கடைக்குடி சிங்கமாக இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், தலைவன் தலைவியாக இருக்கட்டும், இப்போ இந்த படமும் வாட்ஸ்அப் குரூப் தான் இந்த படத்தை ஓட வைப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டு அதில் இது செம்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு அப்படியா அப்படின்னா அந்த குரூப்புக்குள்ளே பேசி கூட்டமாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அது 5 டிக்கெட் 15 டிக்கெட். நான் போன படத்தெல்லாம் பார்த்தா லண்டனில் நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன், நீங்கள் எதை வேணாலும் போடுங்க. ஒரு 30-40 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து லண்டன்லேருந்து இத்தனை குடும்பம் சேர்ந்து உங்கள் படத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு அனுப்பிவிட்றாங்க. The Chennai Silks in Mega Summer Sale.